நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் வாட் இஸ் கம்ப்யூட்டர். எ கம்ப்யூட்டர் இஸ் எ மெஷின். ஒரு ப்ரோக்ராமபிள் மெஷினை தான் நம்ம கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்வோம். இந்த கம்ப்யூட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா யூசர், அதாவது நாம் தான் யூசர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன், அதாவது நம்ம கொடுக்குற டேட்டாவை இன்புட்டை கெட் பண்ணிக்கிட்டு அந்த இன்புட்டை ஏதோ சம் ப்ராசஸ்க்கு இன்வால்வ் பண்ணிவிட்டு அதை நமக்கு அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுக்காக யூஸ் ஆகிற ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தான் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அவுட்புட் எல்லாமே எதில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸில் ஸ்டோர் ஆகும். செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஹார்ட் டிஸ்கில் நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணி வியூ பண்ணி பார்க்குறோம் இல்லையா, அது கூட ஒரு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். ஸோ இதில் நமக்கு எல்லா ப்ராசஸையுமே கம்ப்யூட்டரில் பண்ணுறது எந்த பார்ட் அப்படின்னா சிபியு. அது சிபியு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிபியு தான் கம்ப்யூட்டரோட பிரெயின் மாதிரி. ஸோ இதுதான் நமக்கு கம்ப்யூட்டரில் எல்லா ப்ராசஸுமே பண்ணுற பார்ட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பிளாக் டயக்ராம் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரோட பிளாக் டயக்ராம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்புட் டிவைசஸ்லேருந்து நம்ம கொடுக்குற இன்புட்டை சிபியு கெட் பண்ணிக்குது. இந்த இன்புட்டை யார் கொடுப்பாங்க அப்படின்னா யூசர், அதாவது நம்மளை தான் யூசர் அப்படின்னு சொல்லுவோம். நாம் கொடுக்குற டேட்டாவை தான் இன்புட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்புட்டை சிபியு கெட் பண்ணிக்கும். சிபியூவில் பார்த்தீங்க அப்படின்னா 3 யூனிட் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து வீடியோஸில் பார்க்கலாம். இந்த சிபியு என்ன பண்ணும் அப்படின்னா இன்புட்டை கெட் பண்ணதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணும். அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ப்ராசஸை முடிச்சதுக்கப்புறம் அதை அவுட்புட் டிவைசஸ் மூலியமாக நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதில் இன்புட் டிவைசஸ் அப்படின்றது சிம்பிளாக சொல்லணும்னா கீபோர்டு அப்படி சொல்லலாம். இதில் நிறையா டைப்ஸ் இருக்குது. அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இன்புட் டிவைசஸ் மூலியமாக நம்ம கொடுக்குற இன்புட்டை சிபியு கெட் பண்ணிக்கிட்டு அந்த சிபியு ப்ராசஸிங் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அவுட்புட் டிவைசஸ் மூலியமாக நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்புட் டிவைசஸ்க்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்க்ரீனை சொல்லலாம், மானிட்டரை சொல்லலாம். ஸோ அது மூலியமாக நமக்கு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் பிளாக் டயக்ராம் ஆஃப் கம்ப்யூட்டர். இந்த வீடியோவில் கம்ப்யூட்டரோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்புட் டிவைசஸ்னால் என்ன, சிபியூனா என்ன, அவுட்புட் டிவைசஸ்னால் என்ன, ஸோ மற்ற டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். நன்றி.